நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணுறோம். இந்த வீடியோவில் 65 மற்றும் 70 வயதிற்கு மேல் ரேஷன் அட்டையில் குடும்ப அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய முதியவர்கள், மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்கள் மட்டுமின்றி கூடுதலாக இந்த சலுகைகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதேபோல் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் என்ன, என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 65 மற்றும் 70 வயதிற்கு மேல் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா, இதற்கான நிபந்தனைகள் எதுவும் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு தகவல்களையும் விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படி டைரெக்டாக கிடைக்கும். 65 மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே உள்ள குடும்பங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை பெற்று செல்வதில் ஏற்படும் சிரமங்களை போக்குவதற்காக அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக ரேஷன் அட்டையில் முதியவர்கள் மற்றும் வரிசையில் நிற்பதை தவிர்க்கக்கூடிய வகையில் அவர்களுக்கான சிரமத்தை குறைக்கும் வகையில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடை உரிமையாளர்கள் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர். அதேபோல் ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்தந்த குறிப்பிட்ட 2 தினம் அல்லது 3 தினங்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருள் விநியோகக்கூடிய தேதிகள் அறிவிக்கப்படும். மாவட்டம் வாரியாக இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். அதேபோல் இந்த வருடம், அதாவது இந்த மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னையை பொறுத்தவரையும் ஆகஸ்ட் 4, ஆகஸ்ட் 5 மற்றும் ஆகஸ்ட் 6 ஆகிய 3 தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆவடி, அம்பத்தூர், அண்ணாநகர், சிதம்பரனார், கொளத்தூர், பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவொற்றியூர், வில்லிவாக்கம், ஆயிரம்விளக்கு, சேப்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, தீநகர், சோழிங்கநல்லூர், பரங்கிமலை, தாம்பரம் மற்றும் மதுரவாயல் ஆகிய 19 மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 1346 நியாய விலைக் கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை இல்லம் சென்று விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மண்டல கூட்டுறவு சங்கத்தின் கூடுதல் பதிவாளர் பாபு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. அதேபோல் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான சென்னையில் 19 மண்டலங்களில் 1346 நியாய விலைக் கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை ஆகஸ்ட் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல்வரின் பொது விநியோக திட்டத்தில் வரும் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதிகளில் முதியவர் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் கார்டுகளில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் எனவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் என 29,762 ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர். இவர்களின் வீடுகளுக்கு நேரில் முதல்வரின் பொது விநியோக திட்டத்தில் ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை விற்பனையாளர்கள் நேரடியாக சென்று வழங்குகின்றனர். எனவே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூட்டுறவு சங்கத்தின் கூடுதல் பதிவாளர் தெரிவித்துள்ளார். அதேபோல் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது விநியோக பொருட்கள் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே ஆகஸ்ட் 4 மற்றும் ஆகஸ்ட் 5 ஆகிய தேதிகளில் வழங்கப்படும் என்றும் தகுதியுள்ள பயனாளிகள் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே நாளை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் அடிப்படையில் வீட்டில் இருந்து முதியவர்கள் இதற்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4 தினங்கள், அதாவது குறிப்பிட்ட அந்த கள்ளக்குறிச்சி மற்றும் நீலகிரி மாவட்டம், சென்னையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மற்றும் 5ஆம் தேதியில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு, அதாவது 65 வயது மற்றும் 70 வயதில் மட்டும் குடும்ப அட்டை வைத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும் இந்த சலுகைகள் பெறும் வகையில் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்வதற்கான தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புகள், தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், பேரினும் இது சார்ந்த
கூடுதல் வரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட இல்லை அப்படி டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.